Morning to all. இன்னைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிலேட்டடாக JEE 2025 கொட்ட கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர், ஒரு ஸ்மால் அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர் இஸ் பிளேஸ்ட் இன் கான்டாக்ட் வித் an identical sphere பட் ஹேவிங் Q சார்ஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வேல்யூ 4 into 10 power minus 8 கொடுத்துட்டாங்க. இப்போ சார்ஜ் Q equal to 4 into 10 power minus 8 ஒரு ஸ்பியர் கண்டக்டிங் இருக்கு. ஓகேவா, அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர் ஏதோ கான்டாக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தொடர்பில் ரெண்டு சார்ஜ் கான்டாக்டில் உள்ள ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. ஓகேவா, அண்ட் தென் ரிமூவ்டு. ஓகேவா, அந்த ரெண்டு சார்ஜ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதுல இருக்கிறத ரெண்டும் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரெண்டு கான்டாக்டாக இருந்தது ரிமூவ் ஆகிடுது. அப்போ ஒன்றா கான்டாக்டில் இருக்கும்போது Q, அப்போ ரெண்டு ஈக்குவலாக ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகிடும், இது Q/2, இது ஒரு Q/2. ஸோ Q1 ஈக்குவல் டு Q/2, Q2 ஈக்குவல் டு Q/2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, சம் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்னா சென்டர் டு சென்டர் தான் டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்போ டிஸ்டன்ஸ் சம் ஆஃப் தி டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இதில் ரிப்பல்சன் ஃபோர்ஸ். ஓகேவா, ரிப்பல்சன் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 into 10 power minus 3 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, கூலும் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, F equal to K into Q1 Q2 by R square. ஸ்மால் Q or capital Q இதெல்லாம் போடுறாங்க. Q1 Q2 by R square. ஓகேவா, அதான் கூலும் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. இதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் என்ன படிப்போம், F equal to G into capital M into small m by R square படிப்போம். அதாவது G into M1 into M2 by R square. ஓகேவா, G என்பது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டு மாஸ் உள்ள டிஸ்டன்ஸ் R, அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ். அப்போ Kன்றது கான்ஸ்டன்ட். K equal to வேல்யூ 1/4 pi epsilon 0. 1/4 pi epsilon 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/36 pi into 10 power 9. 5 pi கேன்சல் ஆகிடும். 1 4 9 4 சார் 9. அப்போ 9 into 10 power 9. K உடைய வேல்யூ K equal to 1/4 pi epsilon 0. 1/4 epsilon 0. epsilon 0 உடைய வேல்யூ 1/36 pi into 10 power 9. அதனுடைய எது சொல்லுங்கன்னா நம்மளுக்கு 8.854 into 10 power minus 12 கிடைக்கும். ஓகேவா, நம்மளுக்கு ரவுண்ட் வேல்யூ போடும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, எப்சிலான் 0 வேல்யூ போட்டு கேன்சல் பண்ணோம்னா 9 into 10 power 9 கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ரெண்டு சார்ஜ், ஒரு சார்ஜாக இருக்கும்போது எவ்வளோ வேல்யூ 4 into 10 power minus 8. அப்போ Q1 உடைய வேல்யூ என்ன ஆகிடும், Q/2. அப்போ 4 into 10 power minus 8/2 என்ன ஆகிடும், 2 into 10 power minus 8. அப்போ Q2 உடைய வேல்யூ என்னது, 2 into 10 power minus 8ன்னு கிடைச்சிடும். இப்போ நம்ம என்ன கூலும் ஃபோர்ஸ், F equal to K into Q1 Q2 by R square. நம்மளுக்கு என்ன வேணும், R தான் வேணும். அப்போ R square எடுத்துட்டா K into Q1 Q2 by Fன்னு கிடைச்சிடும். அப்போ R square equal to K உடைய வேல்யூ 9 into 10 power 9. Q1 உடைய வேல்யூ 2 into 10 power minus 8. இன்னொரு Q உடைய வேல்யூ 2 into 10 power minus 8. F உடைய வேல்யூ 9 into 10 power minus 3. 9 கேன்சல் ஆகிடுமா. அப்போ இது என்ன இருக்குது, அப்போ 2 into 2 into இங்கே என்ன இருக்குது, 10 power minus 3. மேலே பண்ண என்ன ஆகிடும், 10 power plus 3 ஆகிடும். 10 power plus 3 என்ன ஆகிடும், 9 plus 3 என்ன ஆகிடும், 10 power 12 ஆகிடும். இது 10 power minus 3, 10 power minus 3 ஆகிடும், 10 power minus 16 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ 2 into 2 into 10 power minus 14, சாரி minus 4 கிடைக்கும். இதனுடைய வேல்யூ R ஸ்கொயருடைய வேல்யூ. ஓகேவா, நம்மளுக்கு R வேணும், என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கிறோம். ஓகேவா, அப்போ 2 into 2 into 10 power minus 2 into 10 power minus 2 எழுதலாமா. அப்போ 2 into 2 2, 10 power minus 2 into 10 power minus 2, 10 power minus 2. அப்போ 2 into 10 power minus 2 என்னது, சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ 2 சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. ஓகே, 2 சென்டிமீட்டர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். So next question பார்ப்போம், an electric dipole of dipole moment. ஓகேவா, dipole moment that is P equal to 2 kN படிப்போம். ஓகேவா, that is 6 into 10 power minus 6 cm. cm னா சென்டிமீட்டர், அது கூலும் மீட்டர். that is கூலும்
மீட்டர். P ஈக்குவல் என்ன ஃபார்முலா 2QA. ஓகேவா? அப்போ Qன்றது கூலும், Aன்றது டிஸ்டன்ஸ், அதனால கூலும் மீட்டர் அது. ஓகேவா? நாட் ஏ சென்டிமீட்டர். டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா. ஓகேவா? P ஈக்குவல் டு 2QA. that is minus P minus Q then plus Q distance upon A distance. ஓகேவா? இருந்தா அது பேர் என்னது சென்டர் GA. ஓகேவா? அப்போ இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் அது என்ன சொல்கிறோம் நம்ம AA என்ற டிஸ்டன்ஸில் இருந்தால் அது 2KA சொல்கிறோம், டைபோல் மூமெண்ட் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின், எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் டைபோல் மூமெண்ட் 6 × 10⁻⁶ is placed in a uniform electric field. ஓகேவா? ஒரு டைபோல் மூமெண்ட் சொன்னோமா, -Q + Q. ஓகேவா? அப்போ சென்டர் வந்து சம் ஆஃப் தி டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கிறோமா. ஓகேவா? அது என்னதில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது. ஓகேவா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இயில் இருக்குன்னு சொன்னாங்க. தட் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னா 10⁶ V/m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இனிஷியலி டைபோல் மொமெண்ட் இஸ் பேரலல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இனிஷியலாக என்ன இருக்குது, -Q + Q இதுக்கு பேரலாக இருக்குது. பேரலாக இருக்கா, நான் பெர்பெண்டிகுலராக கிடையாது, பேரலாக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு. The work done need to be done on dipole moment make it dipole moment opposite to the field. இங்கே -Q இருக்குது, இங்கே +Q இருக்குது. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வரணும், மைனஸ் இந்த பக்கம் போகணும். அப்போ என்ன பண்ணுறோம், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்காங்க. -Q + Q தட் இஸ் ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கிறது பேர் தான் என்ன சொல்கிறாங்க, டைபோல் மூமெண்ட் சொல்கிறாங்க. -Q + Q அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சிஸில் இருக்குது. இது என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ +Q இந்த பக்கமும் -Q இந்த பக்கமும் வருதுன்னா எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகுது, 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அப்போ இனிஷியலாக எத்தனை டிகிரி இருக்குது, தீட்டா 0 டிகிரின்னு வச்சுக்கிறோம். ஆப்போசிட்டாக ரொட்டேட் ஆகுறது 180 டிகிரி சொல்கிறோம். அப்போ இனிஷியல், இது ஃபைனல் டிகிரி. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஒர்க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஒர்க் ஈக்குவல் டு 2PE. ஓகேவா? ஒர்க் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 2PE. எப்படி சார் 2PE அப்படின்னா, ஒர்க் என்ன பண்ணுறோம், டைபோல் மூமெண்ட். ஓகே, டைபோல் மூமெண்ட் ஃபைனல் மைனஸ் டைபோல் மூமெண்ட் இனிஷியல். ஓகேவா? ரெண்டு கூட தான் என்னது நீட் ஃபார் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ ஃபைனலுக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் ஒர்க்கு டைபோல் மூமெண்ட் PE ஈக்குவல் டு ஓகே -PE cos θ ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன வரும் ஃபார்முலா, -PE cos θ மைனஸ் ஆஃப் இது -PE cos θ மைனஸ் ஆஃப் -PE cos θ. இது ஃபைனலுக்கு cos θ, இது cos θ இன்னு போட்டுக்கிறோங்க. அப்போ -PE cos θ ஃபைனல் டிகிரியோட 180 டிகிரி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ PE cos 0 டிகிரின்னு ஆகிடும். ஓகேங்களா? அப்போ -PE cos 180 டிகிரிக்கு என்னது -1 ப்ளஸ் PE cos 0க்கு என்னது 1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் PEன்னு ஆகிடும். இது ஒரு ப்ளஸ் PE. அப்போ டோட்டல் என்னது 2PE. அப்போ ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா என்னது 2PE. 2 × P × Eன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒர்க் ஈக்குவல் டு 2 × P × E. அவ்வளோதாங்க. அப்போ 2 × P உடைய 6 × 10⁻⁶, E உடைய 10⁻6. ஓகேங்களா? அப்போ 2 × 6 எவ்வளோ, 12. 10⁻⁶ × 10⁻+6 10. ஸோ 2 × 6 12, 10⁻⁻6 10⁻+6 என்னிடம் -6 + 6 0, 10⁻0 10⁻0 எனி பவர் ஆஃப் 0 வேல்யூ 1. அப்போ 12 × 1 ஈக்குவல் டு ஆன்சர் 12 ஜூல். ஓகேங்களா? ஆன்சர் இஸ் 12 ஜூல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, காசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா? எலக்ட்ரிக் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் வந்து 5 ஈக்குவல் டு என்ன வேல்யூ, -2 × 10⁴ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1 கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ தட் இஸ் ஃப்ளக்ஸ் டு பாஸ் த்ரூ a spherical Gaussian surface of 8 cm சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒரு 8 cm ஓகேவா ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு காசியன் சர்ஃபேஸில் r = 8 சென்டிமீட்டர். இந்த காசியன் சர்ஃபேஸில் சென்ட்ரலில் சார்ஜ் இருக்குது, பாயிண்ட் சார்ஜ் Q இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பாயிண்ட் சார்ஜோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ காசியன் சர்ஃபேஸ் பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 5 = என்ன ஃபார்முலா, Q enclosed by
எப்சிலான் 0 தான் ஃபார்முலா. ஓகேவா? காஸியன் சர்ஃபேஸை பொறுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் 0. Q என்க்ளோஸ்னா ஒரு காஸியன் சர்ஃபேஸுக்குள்ள இருக்கிற Q எல்லாம் கூட்டிக்கிறோம். எத்தனை Q இருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட் Q தான் இருக்கு. அப்போ Q பை எப்சிலான் 0. அப்போ Q தான் வேணும். அப்போ Q இங்கே வச்சிங்கன்னா எப்சிலான் 0 அந்த பக்கம் வேணும். 5 இன்ட்டு எப்சிலான் 0 ஆகிடும். அப்போ Q ஈக்குவல் டு 5 இன்ட்டு எப்சிலான் 0. எப்சிலான் 0 மதிப்பு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? எப்சிலான் 0 மதிப்பு என்ன? 8.854 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 12. அப்போ 5 உடைய வேல்யூ தெரிய கொடுத்துருக்காங்களா? 5 உடைய வேல்யூ -2 இன்ட்டு 10 பவர் 4 இன்ட்டு 8.854 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 12. அவ்வளோதாங்க, பெருக்கினா முடிஞ்சது. ஓகேவா? இப்போ 2 வந்து 2 8 2 10 0 2 16 1 17 கேள்வி 2 16 1 17 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். இன்ட்டு 10 பவர் 4 மைனஸ் 12 4 மைனஸ் 12 என்ன ஆகிடும்? 8. ஓகேவா? 10 பவர் மைனஸ் 8. அப்போ ஆன்சர் என்ன? 17.708 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே 17.7 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 தான். பட் முன்னாடி மைனஸ் போடல. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் சிம்பிள் என்ன இருக்குது? ப்ளஸ் எடுத்துக்கூடாது, மைனஸ். அதுவும் கவனிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு ஆன்சர் இருக்குது. ஒன்று ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன வேல்யூ? 5 வேல்யூ மைனஸுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸால் பெருக்கிறோம், இங்கே ப்ளஸ்ஸால் பெருக்கிறோம். அதனால் என்ன இருக்கும்? மைனஸ். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து JEE 2025 கேட்டது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ் 7 மைக்ரோ கூலம். Q1 லெவலு 7 மைக்ரோலும். 7 மைக்ரோனா 10 பவர் மைனஸ் 6 கூலம். அனதர் வந்து Q2 ஈக்குவல் டு -4 மைக்ரோ கூலம். 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 கூலம்ஸ் ஆர் placed at -7 சென்டிமீட்டர் x y z ஆக்சிஸ்ல -7 சென்டிமீட்டர் இதையும் அண்ட் 7 சென்டிமீட்டர் 0,0 x ஆக்சிஸ்ல 7 சென்டிமீட்டர்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்சிலான் 0 கொடுத்துருக்கு. இந்த எலக்ட்ரான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? எப்படி டெரிவ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? கூலும் ஃபோர்ஸ் KQ1 Q2 பை R² நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா வந்து E ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? F பை Q அப்படின்னு நம்ம வச்சிங்கன்னா Fலேருந்து ஒரு Q டிவைட் பண்ண என்ன ஆகிடும்? ஒரு Q போயிடும். அப்போ KQ பை R². இதை KQ இன்ட்டு Q பை R² வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு Q என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுச்சுன்னா KQ பை R² ஆகிடும். இது வந்து வோல்டேஜுக்கு தெரியணும். வோல்டேஜ் ஃபார்முலானா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஆர் லென்த்து. ஓகேவா? அப்போ லென்த்துனா ஆர் டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா E டாட் ஆர். அப்போ ER ஆர் இருக்குன்னா KQ பை R² ஆர் மல்டிப்ளை RR கேன்சல் என்ன ஆகிடும்? KQ பை ஆர்னு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஒர்க்குக்கான ஃபார்முலா V இன்ட்டு DQ. DW ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? VDQ. இப்போ W ஈக்குவல் டு VQ. ஓகேவா? அப்போ VQன்னு போகும்போது V உடைய வேல்யூ என்ன? KQ பை ஆர் இன்ட்டு ஒரு Q. அப்போ KQ இன்ட்டு Q பை ஆர், அதாவது KQ1 Q2 பை ஆர்ன்ற ஃபார்முலா இருந்துச்சு. அப்போ ஒர்க்கு எனர்ஜி ஈக்குவல். அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு எனர்ஜிக்கு E போட்டுக்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம்? U சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலா U ஈக்குவல் டு KQ1 Q2 பை ஆர். இங்கே K உடைய வேல்யூ என்னது? 1 பை 4 பை எப்சிலான் 0. அதனுடைய வேல்யூ 9 இன்ட்டு 10 பவர் 9. அவ்வளோதாங்க. K உடைய வேல்யூ என்ன? 9 இன்ட்டு 10 பவர் 9 போட்டுக்கலாம். Q1 உடைய வேல்யூ 7 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6. Q2 உடைய வேல்யூ -4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆர் உடைய வேல்யூ போடணும். ஓகேவா? இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ஆர் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ என்னன்னு ஈஸியாக போட்டுக்கலாம். ஆர் உடைய வேல்யூ என்ன? -7 வந்து +7 வரையும் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் -7 சென்டிமீட்டர், இங்கே என்ன இருக்குது? +7 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? இதில் இது இருக்கிறது மேக்னிடியூட் 7, இது ஒரு 7. அப்போ என்னாச்சு? 14. இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா எனக்கு R ஈக்குவல் டு √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 - z1 ஹோல் ஸ்கொயர் போட்டாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்? 14ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 14. ஓகேங்களா? -7லேருந்து +7 வரையும். அப்போ ஒரு 7 2 14 1 2 2 14. அப்போ 9 2 போயிடும்னா -18 இன்ட்டு 10 பவர் போட்டோங்கன்னா +9 -6 - 6 என்ன ஆகிடும்? -12 ஆகிடும். ஓகேங்களா?
அப்போ -12 ஆகிடும். அப்போ -18 × 10⁻³ ஓகேங்களா. இப்போ -3 போது நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு இதுலேருந்து சப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், 10⁻³ ஆகிடும். இங்கே வந்து கவனிக்கணும் ஓகேங்களா. இப்போ ஜூலில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூலில் கொடுக்கும்போது டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கணும், மீட்டரில் எடுத்துக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன -7 சென்டிமீட்டர் + 7 சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 14 எடுத்து அப்படியே எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகிடும், 14 சென்டிமீட்டர் என்ன 10⁻² போட்டால் மீட்டர்னு ஆகிடும். அப்போ அந்த ஒரு 10⁻² மேலே வரும்போது என்ன ஆகிடும், 10⁻+2 மேலே ஆகிடுமா. அப்போ என்ன ஆகிடும், -18 × 10⁻−1 தட் இஸ் -1.8 ஜூல் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் -4 மைக்ரோகூலம் 4 மைக்ரோகூலம் இந்த எலக்ட்ரிக் டைபோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு -Q அண்டு +Q ரெண்டு சேர்ந்து தான் டைபோல் ஓகேங்களா. இப்போ P கூட என்ன பண்ணலாம், 2QA. அப்போ இதுதான் A ஓகேங்களா, இங்கேருந்து இங்கே வரையும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது எக்ஸ் ஆக்சிஸில் இது -9 சென்டிமீட்டர், இது +9 சென்டிமீட்டர். ஸோ அப்போ A = 18 சென்டிமீட்டர் ஓகேங்களா. இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு த்ரோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா. இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கிறதுனா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ 10⁻4 கொடுத்துட்டாங்க. இந்த ஒர்க் டன் டைபோல் ரொட்டேட்டிங் இப்போ ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் இருக்குது. -Q +Q டைபோல் வந்து என்ன இருக்குது, ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் இருக்குது. இது ரொட்டேட்டிங் த்ரோ 180 டிகிரி. இது என்ன பண்ணுறாங்க, 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் சொன்னால் அப்போ 180 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னா எப்படி சொல்லியிருக்கோம், ஒர்க் ஈக்குவல் என்ன பண்ணலாம், 2Pன்னு போட்டுக்கலாம். இப்போ ஒர்க் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி ஓகேங்களா. இப்போ ஃபைனல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா, -PE cos 180 டிகிரி மைனஸ் ஆஃப் இது ஃபைனல் எனர்ஜி இனிஷியல் எனர்ஜி -PE cos 0 டிகிரி ஓகேங்களா. அப்போ -PE cos 180க்கு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் ஆகிடும், PE cos 0க்கு என்னது 1 ஓகேங்களா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +PE ஆகிடும். இது ஒரு +PE. அப்போ டோட்டலாக 2PE. அப்போ ஒர்க்குக்கான ஃபார்முலா என்னது, 2PE அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க ஓகேவா. அப்போ P வேணும் நம்மளுக்கு. P கூட என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், 2QA. அப்போ 2 × 2QA × E வேல்யூ எவ்வளோதாங்க, 2 × 2 × Q வேல்யூ ஒரு Q வேல்யூ எவ்வளோ, 4 × 10⁻6ன்னு போட்டுக்கிறேங்க ஓகேவா. 4 மைக்ரோகூலம் Q ஓகேங்களா. அப்போ A உடைய வேல்யூ எவ்வளோ, 18. அப்போ E உடைய வேல்யூ எவ்வளோ, 10⁻4 அவ்வளோதாங்க. பெருக்கினா முடிஞ்சுங்க. 2 4 2 16 16 18 பெருக்கிறோம். பெருக்கினா உங்களுக்கு என்ன இருக்கும், 14.4 × 10⁻−3 ஜூல் கிடைக்கும். தட் இஸ் 14.4 மில்லி ஜூல். ஆப்ஷன் பி அப்படின்னு டிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்க, மை சேனல் நேம் இஸ் முருகன் லெக்சரர். மை கான்டாக்ட் நம்பர் 9659544373 ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் தெரிவிங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.